காலை நேரம். போகி பண்டிகை வந்திருக்கிறது. ஒரு சின்ன கிராமத்தில் குட்டி கண்ணன் என்ற நல்ல பையன் இருந்தான். அவன் அம்மாவிடம் கேட்டான், அம்மா, போகி ஏன் கொண்டாடுறோம்? அம்மா சிரித்து கூறினார், பழைய கெட்ட விஷயங்களை விட்டுட்டு புதிய நல்ல விஷயங்களை தொடங்கத்தான் போகி. அடுத்த நாள் கண்ணன் அப்பாவுடன் சேர்ந்து பழைய உடைந்த பொருட்களை போகி நெருப்பில் போட்டான். என் சோம்பேறித்தனமும் இந்த நெருப்போடு போச்சு என்று கண்ணன் சந்தோஷமாக சொன்னான். அப்பா சொன்னார், அதுதான் போகி மகனே, நம்ம மனசையும் சுத்தம் செய்யும் நாள். அன்று வீடு முழுக்க பொங்கல் வாசனை, கரும்பு இனிப்பு, குடும்பம் முழுக்க சிரிப்பு. கண்ணன் மனசுக்குள் நினைத்தான், எந்த வருடம் நான் இன்னும் நல்ல பையனா மாறுவேன். கதை சொல்லும் பாடம். பழைய கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய நல்ல பழக்கங்களை தொடங்குவதே போகி பண்டிகையின் உண்மையான அர்த்தம்.